ஃபஸ்ட்டு இன்வென்டர் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் அசம்பிளி கொடுத்துக்கோங்க. அசம்பிளி கொடுத்து உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போயிட்டோடனே அசம்பிளியோட இன்டர்ஃபேஸ் வந்து லோட் ஆகும். தென் நீங்கள் வந்து எப்போதும் போல் எல்லா சாஃப்ட்வேர் மாதிரி பார்ட் எடுத்து இன்சர்ட் பண்ணுறது தான். ஸோ ப்ளேஸ் காம்பனண்ட்டு அதில் போய்ட்டு பார்ட் நேம் என்ன ஃபைல் சேவ் பண்ணிங்களோ அந்த சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் கொடுத்துட்டு ஜஸ்ட் அது வந்து கொஞ்சம் லோட் ஆகி வந்துடும். தென் நீங்கள் வந்து இதை வந்து எக்ஸ் ஒய் இசட் ஆக்சிஸ் சரி நம்ம வந்து ஜஸ்ட்டு கிரவுண்ட்லேயே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் கிரவுண்ட் அட் ஆர்ஜின் அது வந்து கொடுத்துக்கலாம். ஓகே ப்ளேஸ் கிரவுண்ட் அட் ஆர்ஜின்னா அந்த ஆர்ஜினில் கிரவுண்டில் வந்து ப்ளேஸ் ஆகிரும். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இசட் காமிக்குது. ஸோ கரெக்டாக வந்து அந்த ஆர்ஜினுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ப்ளேஸ் ஆகிட்டுன்னு அர்த்தம். கிரவுண்டை பொறுத்து ப்ளேஸ் ஆகிருக்கு இதில். தென் இப்போ வந்து நம்ம வந்து இதை ஜஸ்ட்டு ரொட்டேட் பண்ணிக்கலாம். நான் கிரவுண்டோட எடுத்து விட்டேன். ஸோ அந்த ஆப்ஷனில் போய் கொஞ்சம் ஒரு 10 செகண்ட் ரிவைன் பண்ணிங்கன்னா தெரியும். தென் நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் பார்ட் 2 ASM. தென் ப்ரிவியூ அவங்க தெரியும். ஸோ இதை நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். பிஃபோர் பிளேசிங் பார்ட் அது ரொம்ப முக்கியம். தென் இப்போ கன்ஸ்ட்ரெயின் போயிட்டு ஸோ அந்த 5 டூலுமே ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து மோஷன் கொடுக்கலாம், மெக்கானிசம் ஆட் பண்ணலாம். ஸோ இன்செர்ட்டு அலைன்னு சிமெட்ரி நம்ம ஸ்கெட்சில் பார்க்குற அதே கன்ஸ்ட்ரெயின் தான் இங்கேயும். ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை, சேம் கன்ஸ்ட்ரெயின். சர்க்கிள்னால் கான்சென்ட்ரிக்காக இருக்கும், அது ஞாபகம் இருக்கணும். ஸோ ஜஸ்ட் இதையும் டச் பண்ணிங்கன்னா அது வந்து இன்செர்ட் ஆகிரும். ஐ மீன் அந்த சர்க்கிளுக்கும் இந்த சர்க்கிளுக்கும் கரெக்டாக ப்ளேஸ் ஆகிரும். தென் அப்ளை கொடுத்துட்டு நமக்கு வந்து இந்த சர்ஃபேஸும் கரெக்டாக ஓட்டணும். ஐ மீன் கரெக்டாக சென்டரில் ப்ளேஸ் ஆகணும். ஸோ ஹோலும் கரெக்டாக இருக்குது. ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ப்ளேஸ் ஆகிட்டு ஓகே ஃபைன் கரெக்டாக தான் இருக்குது. தென் அப்ளை, தென் கேன்சல் ப்ளேஸு. தென் இப்போ வந்து பார்ட் 3 அந்த ராடு. ஓகே அந்த ராடு இல்லை ஸ்டீல் பாருன்னு வருமா? ஓகே ராட் ஆர் பார் எப்படிலாம் வச்சிங்க. தென் ஃபைன் போயிடுச்சா? கிளிக் பண்ணால் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்துட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ப்ளேஸ் ஆயிரும். சேம் கன்ஸ்ட்ரெயின்டு இங்கிட்டிருந்து இந்த பக்கம். தென் அது அலைன்டு, இது வந்து ஆப்போசிட்டில் வந்துடும். இது வந்து அன்டைரக்டர் வந்து மீன்ஸ் என்ன சொல்லுது, நம்ம எங்கே வைக்கிறோமோ அங்கே அதேமாரி கூட வச்சுக்கலாம். அதேமாரி இந்த ஃபேஸுக்கும் அவுட்டர் ஃபஸ்ட் இங்கே கொடுத்துடலாம், கொஞ்சம் உள்ள இருக்கா. ஸோ இது நம்ம வந்து அப்ளை கொடுத்துட்டு செலெக்ஷன் 2 பண்ணலாமா? செலெக்ஷன் 2னா ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு செலெக்ஷன் பண்ணது ஃபஸ்ட்டு 2 பண்ணோம்ல அது ஃபஸ்ட்டு செலெக்ஷன். இது வந்து இப்போ பண்ணுறது வந்து செகண்ட் செலெக்ஷன். ஸோ டன் உள்ள வந்துடுச்சு. செகண்ட் செலெக்ஷன் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த எட்ஜை கொடுத்துட்டா இங்கே வந்துடும். ஐ மீன் கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிரும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஆப்ஜெக்டை மிரர் கூட பண்ணலாம். இது வந்து எல்லா சாஃப்ட்லேயும் இருக்கிறது தான். ஸோ இங்கே வந்து நல்லாயிருக்கு. -19/2 ஏன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 19. தென் மிரரு ஃபஸ்ட்டு வந்து காம்பனண்ட்டை செலக்ட் பண்ணணும். தென் வந்து மிரர் பிளேன் செலக்ட் பண்ணணும். மிரர் பிளேனு செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ இதில் எதையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, டிஃபால்ட்டாக இருக்கிறதே கரெக்டு தான். ஃபைல் லொக்கேஷன் ஸ்டேட்டஸ் கிளிக் ஓகே. அதே பாட்டு சேம் அதே பக்கம் வந்துடும். தென் நெக்ஸ்ட் வந்து இப்போ போல்ட் வந்து பிளேட் ஃப்ரம் கண்டென்ட் சென்டர். ஸோ இது டிஃபால்ட்டாக நிறைய போல்ட் இருக்கும். போல்ட்டு த்ரெட்டு உள்ளது, அப்புறம் போல்ட்டில் ஹெட்டு இல்லாதது. ஸோ நான் ரவுண்டு ஹெட்டில் D1-921ங்கிற ஒரு போல்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எண்டு வந்து டேப்பராக இருக்காது. ஸோ அதேமாரி தான் நான் வந்து ஸ்டீல் பார் போட்டேன். ஸோ ஓகே ஃபைன். ஜஸ்ட் அந்த ஹோலில் கிளிக் பண்ணிங்கன்னா
கிளிக் பண்ணிவிட்டு எடிட் பண்ணணும். ஆட்டோ ட்ராப் கொடுக்கக்கூடாது, நான் கொடுக்கல. M2.5 இதோட டிஸ்டன்ஸ் வந்து 4. தென் அப்ளை. ஓகே ஃபைன். இது வந்து M2.5 போல்ட்டு. அதே மாதிரி இந்த பக்கத்துக்கு கொடுக்கணும். இந்த பக்கத்துக்கு மிரர் கொடுக்க முடியாது. மிரர் கொடுத்துருந்தா 4 டிஸ்டன்ஸ், ஐ மீன் அதோட லென்த் வந்து 4ஆக தான் இருந்திருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த போல்ட்டோட டிஸ்டன்ஸ் தெரியும் உங்களுக்கு. போல்ட் அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதான் நம்ம இன்சர்ட் பண்ண போல்ட்டு. சேம் D921. ஓகே ஃபைன். சேம் எடிட்டு. 5 டிஸ்டன்ஸு நாமினல் லென்த்து. ஐ மீன் அதுக்கு மேலே கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே வேணும்னா நம்ம தான் வரைஞ்சிக்கணும். கீழே வந்து லோட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3 வந்து ஆஃப் பண்ணுறேன். விசிபிலிட்டி வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். பார்ட் 2. ஓகே, இந்த ட்ரான்ஸ்பண்டை எடுத்து விட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போது இதுக்கு வந்து விசிபிலிட்டி ஆஃப் பண்ணுறேன்னா எங்கே பார்த்தீங்கன்னா கூட கரெக்டாக வந்து 5 ஃபஸ்ட்டு 5 டெப்த்து கொடுத்தோம்ல, அது வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம அது என்ன பார்ட் 2 தான் நினைக்கிறேன். ஓகே, பார்ட் 2 தான் விசிபிலிட்டி. ஓகே ஃபைன். ஓகே, இப்போ வந்து அசம்பிளி வந்து ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு இன்வெர்ட்டரில். ஸோ இவ்வளோ தாங்க இந்த அசம்பிளி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபஸ்ட்டு வந்து இன்வெர்ட்டர் சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ரெசன்டேஷன். இது எதுக்குன்னா ஜஸ்ட் வந்து டிஸ்மேண்டில் பண்ணுற மாதிரி. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து எந்த ஃபோல்டரில் வந்து சேவ் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபோல்டரை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஏஎஸ்எம் தான் சேவ் பண்ணியிருந்தேன். ஓப்பன் கொடுத்துருங்க. ஸோ ஸ்னாப்ஷாட் வியூ தேவைன்னா வச்சுக்கோங்க. அது எப்படின்னா நீங்கள் ஒரு மூமெண்ட்டுக்கும் கொடுக்குறது வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி, ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அதான் ஸ்னாப்சாட்டு. ஸோ இதில் வந்து ஆக்சிஸ் வந்து கரெக்டாக கொடுக்கணும். ஸோ இது வந்து 0. தென் டிஸ்டன்ஸ் கொடுக்கணும். பி காம்பனண்ட்டாக ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அந்த காம்பனண்ட்டை வந்து உருவுற மாதிரி, ரிமூவ் பண்ணுற மாதிரி. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ட்வீக் காம்பனண்ட்டு. நீ கொடுத்துட்டா சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் ஆகிருக்கும். தென் ஜூம் அவுட் பண்ணிக்கிட்டு நான் டியூரேஷன் வந்து 3 செகண்ட் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து எவ்வளோ செகண்ட் வேணுமோ அவ்வளோ செகண்டில் வந்து எடுத்துக்கலாம். தென் டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குறது தான் -50. தென் கிளிக் ஓகே. சரி, நம்ம வந்து ஒரு காம்பனண்ட்டாக பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து நான் அப்பில் போகிற மாதிரி எடுத்துக்கிறேன். தென் 40. அதேமாரி சேம் டு காம்பனண்ட். இதை நான் வந்து கொஞ்சம் லெஃப்ட் சைடு, ஐ மீன் இசட் ஆக்சிஸ் 30 கொடுத்துக்கிறேன். இல்லை -30 கொடுத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துடும். இதை நான் வந்து இது 0, இதுவும் 0. இது வந்து பார்த்தீங்கன்னா 30. அதுக்கேற்ற மாதிரி கட் ஆகுதா? ஓகே ஃபைன். நம்ம இதை வந்து எக்ஸு ஒய்னா இந்த பக்கம் போகுது. ஸோ அப்போ நம்ம இசட்டில் தான் கொடுக்கணும். சாரி, நான் தான் மாற்றி கொடுத்துட்டேன். இசட்டில் வந்து பார்த்தீங்கன்னா -30. ஆல்ரெடி ஒன்று இசட்டில் தானே போகுது. ஓகே ஃபைன். ஓகே ஃபைன் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும். ஸோ அது எதனால் இசட்டில் வரலன்னா, ஆல்ரெடி ஒன்று இசட்டில் 2 காம்பனண்ட் போகுது. ஸோ ஜஸ்ட் வந்து கொலாப்ஸ் ஆகும். அதனால தான் எதுவும் இல்லை, மற்றபடி எல்லாமே கரெக்டு தான். ஸோ இது வந்து லைட்டாக எடிட்டிங் மாதிரி தான், வீடியோ சாஃப்ட்வேர் எடிட்டிங் மாதிரி. ஸோ அவ்வளோதாங்க இந்த ப்ரெசன்டேஷன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.